குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாங்கந்தூர் நியூஸ்ன்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளத்தாண்ட நம்ம பஸ் ஸ்டாண்டாண்ட கூட்டுரோட்டில் இருக்கிற அந்த ஏழை எளியவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம். கிறிஸ்மஸை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். அதுக்காக உங்ககிட்ட நம்ம வந்து பணம் கேட்டிருந்தோம். முதல்ல நான் ஓப்பன் பண்ண இந்த குரூப்புக்கு நீங்கள் மதித்து நீங்கள் எல்லோரும் பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு எல்லாருக்குமே துணி எடுத்தோம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு செஞ்சுக்கு போய்ட்டு எல்லாருக்குமே துணி எடுத்தோம். துணி எடுத்துகிட்டு போக மறுபடியும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், அந்த பணத்தை அவங்களுக்கே செலவு பண்ணலான்றதுனால நேற்று கிறிஸ்மஸ்னால நாங்கள் கொஞ்சம் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரி பிஸியாக இருந்தோம். ஸோ அதனால் நேற்று அவங்களுக்கு கொடுக்க முடியல. மறுபடியும் மதியம் போயிட்டு அந்த வச்சிருந்த காசை வச்சு ஒரு 5 கிலோ அரிசி, எண்ணெய், மிளகாத்தூள், பருப்பு, புளி, வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 15 பேக் ரெடி பண்ணி அந்த 15 குடும்பம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு நேற்று. அதனால் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த அரிசி பருப்பு எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தோம். குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நன்றி சொன்னாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம், ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம், பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுவும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, இல்லை பக்கத்தில் வால்டர் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட ஸ்கூல் பேகு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பேனா, பென்சிலு, நோட்டு அது வாங்கி கொடுத்தோம். பிஸ்கெட் வாங்கி கொடுத்தோம், கேக்கு வாங்கி கொடுத்தோம். வயசானவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து சேரீ, புடவை அது போல் எடுத்து கொடுத்தோம். பாட்டிங்களுக்கு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து சின்ன 1 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே யாரையுமே விடலை. எல்லாருக்குமே நல்லா செஞ்சோம். ரொம்ப நன்றி சொன்னாங்க. இதற்காக என் கூட இருந்து நீங்கள் கொடுத்த பணத்தை இது கூட இருந்து செஞ்சுக்கு போகிறது வரது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பப்ளு, ஜூனியர் இல்லை, அப்போஸு, காலேப்பு, சாலமோனு, ரீகன் கூட அவருடைய ஆட்டோ கொடுத்தாரு. ஆட்டோ கூட நம்ம எதுவும் ஸ்பேர் வரல. அதாவது அவர் டீசலுக்கு மட்டும் போதும்னு சொல்லலை, பட் டீசலுக்கு மட்டும் நம்ம காசு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து மகளிர் குழு கூட சாந்தி, ரீகனு, பேபி அக்கா அவங்க எல்லாமே வந்து நமக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி பேசி அவங்க வந்து அவங்களும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்ல ஒரு அமௌண்ட்டு. மகளிராக சேர்ந்து நம்ம ஊரில் இருக்கிற மகளிர் அவங்களையும் கூப்பிட்டு போனோம். கூட்டு போய் கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையாலுமே கிறிஸ்மஸ்னால் இதாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். முதல் வருஷமாக நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப மறுபடியும் நன்றி. உங்கள் குடும்பங்கள் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு அது ஒரு புண்ணியமும் கூட. இந்த குழு இதோடு நின்றாது. கண்டிப்பாக மேலும் இன்னும் நிறைய பொது சேவைகளை நம்ம செய்ய போகிறோம். அப்போது எல்லாருமே நம்ம இணைந்திருங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். பணத்தை எதுவும் நம்ம விரயம் பண்ண மாட்டோம். நம்ம நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். எல்லாருமே ஒன்றா நம்ம இருந்து செயல்படுவோம். இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு நன்றி.